ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக தக் லைஃப் மூவியில் நம்ம இசையின் ஏக இறைவன் ஏஆர் ரஹ்மான் போட்ட அந்த முத்தமழை சாங் தான் ஒரு வாரமாக என் காதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் அதான் வருது, யூடியூப்பில் போனாலும் அதான் வருது. அதுலேயும் இந்த சின்மயி அக்கா பாடின வெர்ஷன் தான் என்னோடய காதில் அப்படியே ஒரு மாதிரியாகவே கேட்டுகிட்டே இருக்குது. அதுவும் அதில் ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட மொத்த வித்தையும் அதில் இறக்கியிருப்பார். கர்நாடக சங்கீதத்தையும் கலந்திருப்பார், இந்துஸ்தானியும் கலந்திருப்பார், சூஃபியையும் கலந்திருப்பார். அப்படியே பல்லவி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கில் போகும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பல்லவி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி போகும். அப்படியே சரணம் வந்து பார்த்திங்கன்னா சூஃபிக்கு தூக்கி போயிடும். அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இந்துஸ்தானியில் பாடும்போது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தில்ருபாவும் சாரங்கியும் வச்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தம்புரா. இதுக்கப்புறம் போனால் சூஃபியில் வந்து பார்த்திங்கன்னா தபலா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், மாசாக இருக்கும். அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. ஒரு வாரமாக கிட்டத்தட்ட அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே பித்து பிடிச்சி போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த சின்மயி அக்கா வெர்ஷன், அதாவது தீயும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா தான் பாடிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் சின்மயி வெர்ஷன் கேட்க என்ன சொல்கிறது, வயல், வீடு, காடு, கரை. நான் மேக்ஸிமம் ரொம்ப தனிமையில் தான் இருக்கேனா, அதுவும் அந்த பாட்டு தான் கேட்டுகிட்டே இருக்கேன். என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அதுவும் டேய், இந்த குரலை எப்படிடா நீங்கள் தடை பண்ணி வச்சுருக்கீங்க, டேய் நீங்களாம் மனுஷங்களாடா, எப்படி அந்த குரல்கள்லாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தான் வந்து வேலிப்பட முடியும், இது மாதிரி ஒலிக்கோ குரலுக்கோ இசைக்கோ உங்களால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற சின்மயி அக்கா உடச்சி சுக்குநூறாக்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சின்மயி அக்கா, மறுபடியும் உங்களை வந்து எதிர்பார்க்குறோம் தமிழ் சினிமாவில்.